ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நவி மும்பையில் கடலில் கட்டப்பட்டுள்ள அடல் சேது பாலம் போன்று சென்னையிலும் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க பாலம் அமைக்கப்படுமா என்று சட்டசபை துணைத் தலைவர் பிச்சாண்டி கேள்வி எழுப்பினார். அதற்கு பொதுப்பணி அமைச்சர் ஏவா வேலு பதிலளித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடுநிறுத்தி வீதி சமைப்போம் என்று 100 ஆண்டு காலத்திற்கு முன்னால் மகாகவி பாரதி அவர்கள் இப்படி ஒரு பாடலை பாடி வைத்தார். அவருக்கு ஒரு நம்பிக்கை, இது ரெண்டத்தையும் இணைக்க முடியும்னு. 100 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய துணை பேரவைத் தலைவர் மாண்புமிகு பிச்சாண்டி அவர்கள் இப்பொழுது பாலம் அமைக்கப்படுமா என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இலங்கையில் நடைபெற்று வருகிற உள்நாட்டு போர், சுற்றுச்சூழல் பாதிப்பு போன்ற காரணத்தினால் இந்தியாவை இலங்கையை இணைக்கும் பாலம் அமைக்கும் திட்டம் கனவு திட்டமாகவே இன்றைய வரை இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவுக்கு வருகை தந்தபொழுது தனுஷ்கோடி முதல் தலைமன்னார் வரை சுரங்கப்பாலம் அமைக்கலாம் எனும் யோசனையை இந்தியாவின் சார்பாக தெரிவிக்கப்பட்டு முன்னெடுப்புக்கு எடுத்துக்கொண்டோம். ஆனால் அந்த திட்டத்திற்கு இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் சுரங்க சாலை போக்குவரத்து பாதை அமைக்க திட்டம் கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் 14/7/2002 அன்று நானும் நெடுஞ்சாலைத்துறையுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் இருந்த பிரதீப் யாதவ், அன்றைய தலைமை பொறியாளர் சந்திரசேகர், பாலமுருகன், கேப்டன் அன்பரசன், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் ஆகியோருடன் தனுஷ்கோடிக்கு நேரடியாகவே குறிப்பாக அரிச்சல் பகுதிக்கு சென்று இங்கிருந்து பாலம் கட்டலாமா அல்லது கப்பல் விடலாமா என்று ஆய்வு செய்த பொழுது நம்முடைய தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னார் சுமார் 23 கிலோமீட்டர் தூரம் அவைகள் இருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய இந்த நிலையில் 2023 ஜூலை மாதம் இந்தியாவுக்கு வருகை தந்த ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை இந்தியா இலங்கை இணைக்கும் வகையில் சாலை போக்குவரத்து பாலம் மற்றும் பைப் லைன் அமைப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டது. பாலம் அமைப்பது என்பதென்றால் இரு நாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனை எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் உரிய அறிவுரை பெற்று மீண்டும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிற வகையில் ஒரு கடிதத்தை அரசின் சார்பாக எழுதப்படும் என்ற நேரத்தில் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த கேள்வியிலே அவர் இன்னொரு கேள்வியும் உங்களை கேட்டிருக்கிறார். மும்பையிலே அடல் சேது பாலம் போன்று சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பாலம் அமைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அதில் தொடுத்திருந்தார்கள். கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம். எனவே இணைப்பதற்காக கடல் மேலே பாலம் அமைப்பதற்காக விரிவான சாத்தியக்கூறு இருக்கிறதா என்பதை டிஎப்ஆர் மூலமாக தொடர்ந்து திட்ட அறிக்கையை மேற்கொள்ளுகின்ற பணியிலே நெடுஞ்சாலைத்துறை ஈடுபட்டிருக்கிறது. நல்ல ஆலோசனை நம்முடைய பேருடைய துணைத் தலைவர்கள் இந்த அரசுக்கு அளித்திருக்கிறார்கள். பொதுவாக ஏற்கனவே வாரியம் ஒன்று உருவாக்கப்படுமா என்று கேட்கிறார். ஏற்கனவே கடற்சால் வாரியம் மேரிடைம் போர்டு என்பது ஏற்கனவே தமிழக அரசின் சார்பாக ஏற்கனவே ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியத்தின் மூலமாக சிறு துறைமுகங்களை ஏற்கனவே அதன் அடிப்படையில் தான் சிறு துறைமுகங்களை மேம்படுத்துகிற பணிகளை அந்த துறை ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தான் அவர் சொன்ன அந்த அடல் சேது பாலம் மும்பையில் அந்த பாலத்திற்கு நானும் நேரடியாக பார்வையிட்டு அந்த பாலத்திலே நானும் பயணித்தேன். அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது நம்முடைய கலங்கரை விளக்கத்திலிருந்து மாமல்லபுரம் என்பது நீண்ட தூரமாக இருக்கிற காரணத்தினால் முதல் கட்டமாக அந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து நீலாங்கரை வரைக்கும் 15 கிலோமீட்டர் இருக்குது. முதல் கட்டமாக அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் இப்பொழுது திட்ட அறிக்கை தயார் பண்ணுவதிலே துறை சார்பாக பொறியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது முழுமை பெற்ற உடனேயே ஒன்றிய நிதியிலிருந்து அதை செய்வதா அல்லது தனியார் பங்களிப்போடு செய்வதா அல்லது மாநில நிதியிலிருந்து செய்வதா என்பதை முதலமைச்சரிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டப்பேரவை துணைத் தலைவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி தருவதாக அப்பொழுது சொல்லப்படுகிறது. என்று சொன்னால் நாமும் தொடர்ந்து பல கடிதங்களை தமிழ்நாட்டிலே சாலைகளை விரிவாக்க வேண்டும் என்று பல கடிதங்களை நாம் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பகுதி இருக்கிற பொழுது எப்படி ஒன்றிய அரசாங்கம் நகாய் என்கிற
அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் என்று வைத்திருக்கிறதோ அதே போல தமிழக அரசின் சார்பாகவும் ஒரு ஆணையத்தை உருவாக்கலாம் என்று சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஒரு ஆணையத்தை உருவாக்குவதற்கு சட்டத்தை கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நாம் இயற்றினோம். தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக அவர் சொன்னதை போல வெளிநாட்டில் இருக்கிற பொறியியல் வல்லுநர்களெல்லாம் அழைத்து பாலங்களை அமைப்பதில் அவருடைய கவனத்தையும் பொறியையும் இங்கே சேர்த்து அதை அமைக்க வேண்டும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற ஆணையத்தின் மூலமாக அது போன்ற பணிகளை செய்யலாம். தனியார் பங்களிப்பும் செய்யலாம், அல்லது உலக வங்கியில் கடன் வாங்கியும் செய்யலாம், மாநில நிதியிலேருந்து செய்யலாம். அதற்காக தான் தனியாக நாமும் இப்போ நகாய் போன்ற ஒரு அத்தாரிட்டிஸ், அதாவது தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் என்று ஒன்றை நாம் உருவாக்கிவிட்டோம். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக இப்பொழுது அதிகமான நெரிசல் உள்ள பகுதி எது என்று கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய சென்னையில் இருந்து மாமல்லபுரம் போகிற வழி என்று தான் அதிகமான ஒரு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. எனவே அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது முதல் கட்டமாக இந்த ஆணையத்தின் மூலமாக திருவான்மியூரிலிருந்து அக்கரை வரை ஏறத்தாழ அதுவும் 15 கிலோமீட்டர் தூரம் தான், நம்ம டோல்கேட் இருக்குது அது வரைக்கும். இவ்வளோ மேல்பட்ட பாலம் சிறப்பாக, அதுவும் குறிப்பாக ஒரு 6 வழி சாலையாக அது அமைக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். அது முதல் கட்டமாக இந்த தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தின் மூலமாக செய்யலாம் என்று முதலமைச்சர் எங்களுக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆய்வு மேற்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் குறிப்பிட்டதை போல எங்கெங்கெல்லாம் சென்னையில் நெரிசல் அதிகமாக இருக்கிறதோ அதுவும் சரி, மாநிலத்தில் இருக்கிற பிற மாநகராட்சியில் இருக்கிற நெரிசலின் கணக்கு எடுத்துக்கொண்டு இந்த ஆணையத்தின் மூலமாக வருங்காலங்களிலே பாலங்கள் அமைக்கப்படும்.